முரசொலிமாறன் வந்த பிறகு சன் தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழு பூரா நீங்க கருணாநிதியுடைய வீட்டு மாடியில ஐயோ கொண்டாங்களே, ஐயா அடிச்சு கொண்டாங்களே, அப்பா சவுண்ட் எல்லாம் கொடுத்து ஷூட்டிங் நடக்குது. இது கைதல்ல, படப்பிடிப்பு காட்சி நடக்குது. ஜெயலலிதாவுடைய உடைகளை, உள்ளாடைகளை, சேலைகளை, காலணிகளை அவருடைய அறைக்குள்ள நிறைய புத்தகம் அடுக்கி வச்சிருந்தது. அதையே படம் பிடிக்கல. இது திமுக அலுவலகத்தில் இருந்து சன் தொலைக்காட்சிக்கு உத்தரவு போய்கொண்டே இருந்தது. சிறைக்குள்ள கூப்பிடுறாங்க, நான் சிறைக்குள்ள வரமாட்டேன்னு வாசல்லே லுங்கி கட்டிட்டு உட்கார்ந்தார் சிறை வாசல். அது ஏன்னா தொலைக்காட்சி படம் பிடிக்கணும், படப்பிடிப்பு நடத்தணும்ல. ஐயோ கொண்டா, யார் அவரை கொல்ல போறாங்க? ஐயோ கொண்டாங்களே, சத்தம் இந்த சத்தமா, இந்த சத்தமா கத்துக்க. தொலைக்காட்சி ஆன், கேமரா ஆன். எங்க யார் வீட்டுல? ராஜாத்தி அம்மா வீட்டுல. நீங்க இவர்களெல்லாம் திரைப்படத்துறையில தானே வர்றாங்க. 1000 கோடி கொடுத்து ஒரு எம்பி சீட் கேட்கிறார். அதை கொடுக்க மறுத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு திமுக அனுபவிக்குது. திமுகவுடைய இறுதி சுற்றை முடித்து வைக்க போற ஒரு ஆதவரிச்சுனா செங்கோட்டையனை கூட்டிட்டு போய் இப்போ 2 பேச்சுவார்த்தை முடிஞ்சது. செங்கோட்டையனை இப்போ விஜய் பதவி உட்கார வைக்க போறாரு. செங்கோட்டையன் டிவிகேல போறாரு. அதிமுகவுடைய பெருந்தலைகள் ஒரு உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? ஜெயலலிதாவுடைய ஆத்திரம் அடங்கி விட்டதா? இன்னும் அடங்கல. ஜெயலலிதாவுடைய ஆத்திரம் இன்னும் அடங்கலை. அந்த ஆத்திரம் எப்போ அடங்கும்னு தெரியல. அடங்குற வரை நான் சந்தித்து ஆகணும் பல இன்னல்களில் கருணாநிதியே சொல்றாரு. அப்போ திமுக மீது ஜெயலலிதா 1 மாத காலம் சிறையில் எடுத்த அதே அறையில கருணாநிதி சிறையில் அடைக்கப்பட்டார். ஸ்டாலின் இருந்தா அதே அறையில் அப்பா மகன் 2 பேரும் அடைப்பதற்காக திட்டத்தை போட்டு வச்சிருந்தார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் கைது அன்று ஸ்டாலின் அவர்கள் தப்பித்து ஓடினார், தலைமறைவானார் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழுல அதனுடைய தேர்தல் மேலாண்மை செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அது நடந்த காலகட்டம் அப்படின்றது ஒரு 20-25 வருடங்கள் கிட்ட ஆகுது. அப்படின்னும் போது என்ன நடந்தது? கலைஞரின் கைது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. அதன் பிறகு அப்பொழுது ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி. கனிமொழி அவங்க கூடவே இருந்தாங்க, முரசொலிமாறன் இருந்தாங்க, தயாநிதி மாறன் இருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் மட்டும் எங்க போனாரு? அடுத்த நாள் தான் வந்தாரு. அதுவும் ஜாமீன் கேட்டு நீதிபதியிடம் நேரடியாக சென்றார்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம். இல்ல ஸ்டாலின் அப்போ ஊருக்கு தான் வந்தாரு அப்படின்னு ஏகப்பட்ட இந்த பக்கம் விமர்சனங்கள் வருது. உண்மையிலேயே கலைஞரின் கைது எப்படி நடந்தது, அப்பொழுது ஸ்டாலின் எங்க இருந்தார் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். இல்ல, ஜெயலலிதா கைது. ஜெயலலிதா 1 மாத காலம் சென்னை சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ மத்திய சிறை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அதான் சென்ட்ரல் மத்திய சிறைன்னு அதுக்கு பேர். இது நடந்தது கருணாநிதி ஆட்சி காலத்தில். ஜெயலலிதா ஆட்சி காலம் முடிஞ்சு 96 முடிஞ்சு நடந்தது. ஜெயலலிதா 1 மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டு பிணை இதெல்லாம் வந்தார். இதே வரலாறு திரும்புது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதி சிறையில் 1 மாத காலம் சிறையில் அடைக்க வேண்டும். 2 பக்கமே ஊழல் தான், பல லட்சம் கோடி ஊழல் தான். கருணாநிதியும் ஊழல் தான், ஜெயலலிதாவும் ஊழல் தான். இந்த ஊழல் ஒரு ஊழலை அடைப்பது, ஒரு ஊழல் இன்னொரு ஊழலை அடைப்பது, இதுதான் அரசியல். அப்போ கருணாநிதி ஆட்சி காலத்துல ஒரு மாநகராட்சி கமிஷனர், அந்த மாநகராட்சி கமிஷனர் இவர்களுடைய ஊழலுக்கு ஒத்துவர மறுத்தார் என்ற காரணத்தினால அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அதே அதிகாரி மாநகராட்சியில கமிஷனராக நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்டு அவர் தான் புகார் கொடுக்கிறார் கருணாநிதி மேல. புகார் கொடுக்கப்பட்டு என்ன புகார்னா, இந்த சிறு பாலங்கள் கட்டப்பட்டதுல ஊழல், பல கோடி ஊழல். இதுக்கு 3 சூத்திரதாரிகள். அப்ப டிஜிபியாக இருந்த ரவீந்திரன், சென்னை கமிஷனர் முத்துக்கருப்பன், சிபிசிஐடியில அப்போ ஒரு டிஐஜியா இருந்தார் முகமது அலி, முருகேசன். கருணாநிதி சொல்வார், என் கையை முறுக்கி விட்டாரு. முருகேசன் என்ன கேசன் ஆயிட்டாரு? முருகேசன். அப்போ இந்த 4 பேரு இந்த அசைன்மெண்ட்டை ஜெயலலிதா கொடுக்குறாங்க. என்ன செய்வீங்களோ தெரியாது, 1 மாத காலம் சிறையில் அடைக்கணும், இதுதான் புகார். பிரவீன் ஒரு அதிகாரி, சிபிசிஐடி அதிகாரியே போய் புகார் வாங்கிட்டு வர்றாரு. யாருக்கிட்ட? கார்பரேஷன் கமிஷனர். ஊழல் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கு, போய் வாங்கிட்டு வாங்கன்னு. அப்போ இத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை முடிவு பண்றாங்க. ஏன்னா சனி ஞாயிறு கோர்ட் லீவ். இந்த திட்டம் ரகசியமாக வைக்கப்பட்டு கருணாநிதி எப்பவுமே நைட்ல சின்ன வீட்டில் படுப்பாரு, காலையில பெரிய வீட்டுக்கு போயிடுவார். ராஜாத்தி அம்மா வீட்டில் போயிருக்கார். அப்போ காவல்துறை ஆலிவர் ரோடை சுற்றி
பேரிகேடு போட்டு கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. எடுத்து விடிய காலையில் 4 மணிக்கு போய் கைது செய்ய போகிறாங்க. கைது செய்ய போகிற பொழுது கருணாநிதி மாடியில் இருக்காருங்கிறாங்க. அப்போ இந்த போலீஸ் டீம் அப்படியே மாடிக்கு போகுது. மாடிக்கு போய் கைது செய்து வேனில் எழுதி கொண்டு போகணும், இதுதான் திட்டம். இதுக்கு நடுவில் அவர் எனக்கு இயற்கை உபாதை நான் போகணுன்ட்டு பாத்ரூம் போய் கதவை பிடிக்கிறார் கருணாநிதி. கதவை பூட்டி கொண்டு தொலைபேசியில முரசொலிமாறனுக்கு தகவல் கொடுக்கிறார். முரசொலிமாற டிஆர் பாலு. அப்போ பாஜக ஆட்சி, திமுகவும் பாஜகவும் கூட்டணி, அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி. பாஜக மேல வாஜ்பாய், இப்ப உல்டாவா இருக்கு. வாஜ்பாய் அப்போ பிரதமர், துணை பிரதமர் அத்வானி, காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டணி. கலைஞரை கைது பண்ணியாச்சு. கைது செய்த பிறகு நீங்க முரசொலிமாற வரும்போத சன் தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழுவோட வரார். அப்போ ஆபாஸ் குமார்னு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தான் கேட்டை திறந்து சன் டிவி பூரா மாடிக்கு விடுறாரு. ஏன் விடுறாருன்னா அவருக்கும் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி முகமது அலிக்கு ஒரு ஈகோ, அதனால விட்டுறாரு. எப்பவுமே காவல்துறைக்குள்ள கருப்பு ஆடுகள் எப்பவுமே உள்ளே இருக்கும். ஒருவர் பிளஸ்னா ஒருவர் மைனஸுக்கு வரும். இப்ப இந்த ஆபாஸ் குமார் இந்த சன் டிவி படப்பிடிப்பு குழுவை பூரா அனுப்பலைன்னா கருணாநிதி கைது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கருணாநிதி கைது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. டிஆர் பாலு அப்போ கேபினட் அமைச்சர், முரசொலிமாறன் கேபினட் அமைச்சர், 2 பேரையுமே கைது செய்து சிறையில் அடைத்த பெருமை ஜெயலலிதாவுக்கு உண்டு. டிஆர் பாலு கைது, முரசொலிமாறன் கைது. முரசொலிமாறன் கைதுக்கு பயந்து போய் எனக்கு அப்போலோ ஆஸ்பத்திரியில் நெஞ்சு வெளியே வந்துச்சு போய் படுத்துக்கிட்டார். இல்லைன்னா அவரும் முரசொலிமாறனும் மத்திய அமைச்சர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள். டிஆர் பாலு வேலூர்ல கைது. முரசொலிமாறன் வந்த பிறகு சன் தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழு பூரா நீங்க கருணாநிதியுடைய வீட்டு மாடியில ஐயோ கொண்டாங்களே, ஐயா அடிச்சு கொண்டாங்களே, அப்பா சவுண்ட் எல்லாம் கொடுத்து ஷூட்டிங் நடக்குது. இது கைதல்ல, படப்பிடிப்பு காட்சி நடக்குது. நீங்க சன் தொலைக்காட்சி அது ஒரு ஊடகம் அல்ல. அவன் ஊடகம் இல்லாம என்னன்னு கேட்கலாம், திமுகவினுடைய ஊடகம். ஜெயலலிதா கைது நேரத்தில் ஜெயலலிதாவுடைய அறைக்கு சென்று அவருடைய காலணிகளை படம் பிடித்தது, சேலைகளை படம் பிடித்தது, உள்ளாடைகளை படம் பிடித்தது. இது 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 ஊடகமா? இதுக்கு என்ன பேரு? திமுகவுடைய எடுபிடி. திமுக யார் மீது ஏவ வேண்டுமோ அங்கதான் ஏவும். திமுக பக்கம் போகாது. ஜெயலலிதாவுடைய உடைகளை, உள்ளாடைகளை, சேலைகளை, காலணிகளை அவருடைய அறைக்குள்ள நிறைய புத்தகம் அடுக்கி வச்சிருந்தது. அதையே படம் பிடிக்கல. இது திமுக அலுவலகத்தில் இருந்து சன் தொலைக்காட்சிக்கு உத்தரவு போய் கொண்டே இருந்தது. இப்ப இதே கருணாநிதியுடைய மாடியில படப்பிடிப்பு குழுவை 1 மணி நேரம் நிகழ்த்தியது இதான் தொலைக்காட்சி. நிருபர் சுரேஷ் கைது செய்யப்பட்டார் ஜெயலலிதாவால. ஏன் எல்லாத்தையும் போலீஸ் கிளீஸ் விடாம இவர் படப்பிடிப்பு நடத்துறாரு. இதர எல்லா பத்திரிகையாளர்களும் பெரிய அளவுல சன் டிவிக்கு ஆதரவா இருக்காங்க. சன் டிவி ஆதரவு பத்திரிகையாளர்கள் தான், அவர்கள் பத்திரிகையாளர்கள் அல்ல. சன் டிவி என்பது திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தினுடைய சேனல். அது இப்போ சிறைச்சாலைக்கு போயாச்சு. சிறைச்சாலைக்கு போன பிறகு அப்போ தலைமைச் செயலாளராக இருந்த நம்பியார் மீதும் வழக்கு போட்டு அவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சிறை வாசல்ல. நான் சிறைக்கு போக மாட்டேன்னு கனிமொழியோட அடம் பிடிக்கிறார். சரியா? அப்ப சென்னை மாநகராட்சியுடைய மேயர் ஸ்டாலின் ஆளக்கான போலீஸ் தேடுது. தப்பி ஓட்டம் பெங்களூருக்கு ஓடி போயிட்டா இருக்கிறாங்க. பெங்களூருக்கு வழக்கு பதிவு செய்து எங்க ஸ்டாலின் காவல்துறை தேடுது. வீட்டுக்கு போனா இப்ப உதயநிதியா இருக்காரு. எங்க அப்பா படுத்திருக்காரு. காலையில வாங்கன்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்கும்போது பின்வழியே தப்பி ஓடி போயிட்டா இருக்கிறாங்க. துர்காமா சொல்லுது அவர் வீட்டிலே இல்லைங்க, மக படுத்திருக்காருங்கிறாங்க. அப்போ கைதுக்கு அஞ்சு ஸ்டாலின் அக்கா வீட்டுக்கு பெங்களூருக்கு தப்பி கார்ல மாறி கிரி போய் தருமபுரி வரைக்கும் போயிட்டார். போன பிறகு கருணாநிதி கைதோடு இந்த கைது நாடகம் முடிவுக்கு வந்தது தெரிந்த பிறகு திரும்பி காவல்துறையில் சரண்டர் ஆகிறார். கருணாநிதியை கைது செய்து அப்போ தலைமை குற்றவியல் நடுவர் அசோக்குமார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. குற்றவாளிக்கு
நீதிபதி ஐயாவுடைய வீட்டுல இருந்து காப்பி வருது. யாருக்கு? ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலினுக்கு இல்ல, கருணாநிதி. ஒரு தலைவர் இல்லையா, ஒரு கட்சியுடைய தலைவர் இல்ல, அவர் குற்றவாளி தானே. நீதிபதி வீட்டுல அவருக்கு எல்லாம் கூட்டிட்டு போற பிளேடு பக்கிரி எல்லாத்துக்கும் காப்பி கிடைக்குமா? பக்கிரி எல்லாம் அவ்வளவு தூரம் உள்ள வரைக்கும் கூட்டு போக மாட்டாங்க, வெளியவே நிறுத்திடுவாங்க அவங்களை எல்லாம். இவருக்கு மட்டும் நாற்காலி கொடுத்து காப்பி கொடுத்து டிகிரி காப்பி ப்ளூ காப்பி கொடுக்குறாங்க இந்த குற்றவாளி கருணாநிதிக்கு. இந்த அரசியல் ஜெயலலிதாவை பழி வாங்குவது கருணாநிதி, கருணாநிதி பழி வாங்குவது ஜெயலலிதா. ஆனா அவர் அந்த கார்ல இருந்து இறங்கி சாலையில போய் உட்கார்ந்துட்டார். அது எதற்காக அப்படி ஒரு, ஏன்னா அவரை வேற எதுவும் திட்டம் வச்சிருந்தாங்களா? ஒரு திட்டம் இல்லை. அதாவது சிறைக்குள்ள கூப்பிடுறாங்க, நான் சிறைக்குள்ள வரமாட்டேன்னு வாசல்லே லுங்கி கட்டிட்டு உட்கார்ந்தாரு சிறை வாசல்ல. அது ஏன்னா தொலைக்காட்சி படம் பிடிக்கணும், படப்பிடிப்பு நடத்தணும்ல. ஐயோ கொண்டா, யார் அவரை கொல்ல போறாங்க? ஐயோ கொண்டாங்களே, சத்தம் இந்த சத்தமா, இந்த சத்தமா கத்துக்க. தொலைக்காட்சி ஆன், கேமரா ஆன். எங்க? யார் வீட்டுல? ராஜாத்தி அம்மா வீட்டுல. நீங்க இவர்கள் எல்லாம் திரைப்படத்துறையில தானே வர்றாங்க. திரைப்படத்துறையிலிருந்து வருகிறவர்கள் திரைப்படத்துறையில தான் இவருடைய மூச்சு காற்றே இருக்கு. தூக்கில போடும்போது சிரித்து கொண்டே தூக்கில போன சதாம் ஹுசேனையும் பார்க்கிறோம், பகத்சிங்கையும் பார்க்கிறோம். காவல் இவரு முதலமைச்சராக இருந்தவர், காவல்துறை அதிகாரியை கூட்டி போய் என்ன பண்ண போறான்? சிக்கலுக்கு வைப்ப சொல்ல போறான், இல்ல அதாவது கல்லணைக்கு சொல்ல போறானா? அப்ப இவ்வளவு கலாட்டா எதுக்கு? அரசியல் பண்ணணும். அவர் தப்பி ஓடுறாரு. யாரு? இல்ல, அவர் தப்பி ஓடல. அதுக்கு முன்னாடி நாளே அவர் இல்ல, இங்க அவர் பெங்களூர் போயிருந்தாரு. அப்புறம் தான் அவர் வந்தார். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். இல்ல காலையில இருக்காரு, சென்னையில இருக்காரு. காலையில நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதவர்ஜுனா திமுகவுடைய 10 ஆண்டு கால ஒரு கேபினெட், கிச்சன் கேபினெட். ஆமா. யாரு? ஆதவர்ஜுனா. அதனால ஆதவர்ஜுனாக்கு எல்லா கதையும் தெரியும். திமுகவுடைய மூளையாக 2016 இருந்து 26 வரைக்கும் இருந்தார். இப்பதான் கொஞ்ச நாளா தான் இப்பதான் பாவ மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்போ என்ன நடந்ததுன்னு நீங்க எங்க இருப்பாரு? முதலமைச்சர் கூட இருப்பார், துணை முதலமைச்சர் கூட இருப்பாரு, மாப்பிள்ளை கூட இருப்பாரு, மருமக கூட இருப்பாரு. எங்க அவருக்கு காப்பி வேணும்னா முதலமைச்சர் குடிக்கிற அதே காப்பி தான் இவருக்கும் வரும். சாப்பாடு தட்டு இவரு அந்த கேபினெட்ல, கிச்சன் கேபினெட்ல போய் முதலமைச்சருக்கு என்ன சாப்பாடோ அதே டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுவார். யாரு? அது 5 லட்சம் கோடிக்கு மருமகன் அல்ல, 5 லட்சம் கோடியினுடைய மருமகன். அப்போ அவருக்கு எல்லா கதையும் அவர் சொல்லுகிற எந்த கருத்தையும் மறுத்தே பேச முடியாது. எல்லா கதையும் அத்துப்படி 10 ஆண்டு காலம் அவரு தான் திமுக. சாதாரண ஒரு எம்பி பதவி கேட்கிறாரு. எம்பி 300 கோடி செலவு பண்றாரு. எவ்வளவு? 300 கோடி. 600 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கிறார். 1000 கோடி கொடுத்து ஒரு எம்பி சீட் கேட்கிறார். அதை கொடுக்க மறுத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு திமுக அனுபவிக்குது. திமுகவுடைய இறுதி சுற்றை முடித்து வைக்க போற ஒரு ஆதவர்ஜுனா. செங்கோட்டையனை கூட்டிட்டு போய் இப்ப 2 பேச்சுவார்த்தை முடிஞ்சது. செங்கோட்டையனை இப்ப விஜய் பதவி உட்கார வைக்க போறாரு. செங்கோட்டையன் டிவிகேல போறாரு. அதிமுகவுடைய பெருந்தலைகள் ஒரு உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அவர் திமுகவுக்கு போவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திமுக, ஏன்னா திமுகவுக்கு தான் எல்லாம் வரிசையா போயிட்டு இருக்காங்க. அவர் திமுக போவாங்க. அங்க முதல்ல அங்க ஒரு திமுக இருக்காரு, ஈரோட்ல முத்துசாமி இருக்காரு. அவர் ஏறக்குறைய 30 போனவர் தான். 30 ஆண்டு காலம் அவருக்கு ஒத்துக்காது. இவர் போனாலும் திருப்பி கொஞ்ச நாள் வேற கட்சிக்கு போகணும். அதுக்கு ஒரே கட்சி இப்ப விஜய் சேர்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டார். ஒரு சீனியர் விஜயம் மரியாதை கொடுப்பார். அதனால இப்ப அவருடைய பார்வை செந்தில் தியாகராஜ வீரப்பனுடைய பேரன் ஒரு நல்ல அடிப்படையில செங்கோட்டையை கொண்டு தாவாய்களை சேர்த்தனால் முடிவு பண்ணி முதல் கட்ட, 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்தது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் செலவு பண்ண மாட்டார். ஜெயலலிதாவே சொன்னாலும் அல்வா கொடுத்துருவார். பல ஆயிரம் கோடி வச்சிருக்காரு. இப்ப விஜய்கிட்ட உள்ள செலவெல்லாம் ஆதவர்ஜுனாவே பார்த்துக்குவார். ஆக திமுகவுக்கு போகாமல் தடுக்கிற ஆளை இப்ப ஆதவர்ஜுனா தான். திமுக இனி தேர்தல் வருகிற பொழுது திமுக ஆதவர்ஜுனாவிட்ட பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இப்ப நடந்த 15 தீர்மானம், விஜய் கட்சியில போட்ட தீர்மானம், 10 தீர்மானம் திமுகவை எதிர்க்கிற தீர்மானமே 43 நிமிஷம் விஜய் இந்த அனுமதி வாங்கி திமுக பேசுறாரு. உரிமை, அவ்வளவு பேர் உரிமையில பேசுறாரு. இந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆதவர்ஜுனா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதவர்ஜுனா தான் தாவேக்காருடைய காம தேனு. பாலும் சுரக்கும்,
தேனும் சுரக்கும். பொதுக்குழு நடந்தாலும் சரி, பொதுவான குழு நடந்தாலும் சரி, அத்தனை குழுக்களுக்கு அவர் தான் ஸ்பான்சர். ஆனா அவர் வந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு தொடர்ந்து ஒரு பக்கம் அவர் மேல குற்றச்சாட்டும் இருக்கு. ஆமா, திமுக ஸ்லீப்பர் செல்லு, அப்புறம் அதிமுக ஸ்லீப்பர் செல்லு, சிறுத்தை ஸ்லீப்பர் செல்லு, பாஜக ஸ்லீப்பர் செல்லு, எங்கெல்லாம் இருந்தாலும் எங்க இருந்தாரு எல்லாம் ஸ்லீப்பர் செல்லு தான். தூங்குற செல்லு, முடிச்சிட்டு இருக்கிற செல்லு அவரு. ஆனா இப்போ ஒரு பெரிய தலைவலியா வந்து விஜய் விட ஆதவர்ஜுனா தான் இருப்பாரு. விஜய் கூட 13 நிமிஷம் பேசிட்டு நிறுத்திடுறாரு. 48 நிமிஷம் 43 நிமிஷம் யார் பேசுறா? ஆதவர்ஜுனா தான். ஆக மொத்தம் ஆதவர்ஜுனா தான் திமுகவுடைய பல ரகசியங்களை தெரிந்தவர். 10 ஆண்டு கால ரகசியமாகவே இருந்தவர். ரகசியத்துடைய மூளை அவர் தான். 21 எப்படி ஆட்சி பிடிச்சிங்கன்னா அடுத்து குண்டை போட போறாரு. திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலின், கருணாநிதி கைதப்ப எங்க இருந்தாரு, ஆற்காடு எங்க இருந்தாரு, டிஆர் பாலு எங்க இருந்தாரு, முரசொலிமார் எங்க இருந்தாரு, அடுத்து பாம போடுவார். மத்திய அமைச்சர், கேபினட் அமைச்சரை கைது செய்து சிறையில் போட்டவர் ஜெயலலிதா. டிஆர் பாலு வேலூர் ஜெயில. முரசொலிமார சிறைக்கு அடைக்க போகும்போது எனக்கு நெஞ்சு வலிக்கிறது, பேஸ்பேக்கில் வெளியே வந்துருச்சுன்னு போய் அப்போலோ அட்மிட் ஆயிட்டாரு. அதனால தப்பிச்சாரு. யாரு? முரசொலிமார. டிஆர் பாலு வேலூர் ஜெயில சரி. கேபினட் அமைச்சரை தமிழ்நாடு போலீஸ் சிறையில் அடிச்ச வர்றாரு அங்கதான். ஆற்காடு வீராசாமி பம்பாயில உட்காந்து வழுக்கி விட்டு அவர் ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்டாரு. துரைமுருகா என்ன ஆளை விட்டுருங்க, நான் இப்போ அப்ரூவர் ஆயிரன்ட்டார். இப்படி பல விஷயங்கள் நடந்தது. கருணாநிதியை சொல்லுகிறவங்க சொன்னார், என்னை கைது செய்து சிறையில என்னை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் பல முயற்சி பண்ணாங்க. என்ன சிறையிலேயே பல மாதங்கள் வைத்திருப்பதற்கான முயற்சி பண்ணாங்கன்னு வெளியில் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஜெயலலிதாவுடைய ஆத்திரம் அடங்கி விட்டதா? இன்னும் அடங்கல. ஜெயலலிதாவுடைய ஆத்திரம் இன்னும் அடங்கலை. அந்த ஆத்திரம் எப்போ அடங்கும்னு தெரியல. அடங்குற வரை நான் சந்தித்து ஆகணும் பல இன்னல்களில் கருணாநிதியே சொல்றாரு. அப்போ திமுக மீது ஜெயலலிதா 1 மாத காலம் சிறையில் எடுத்த அதே அறையில கருணாநிதி சிறையில் அடைக்கப்பட்டார். ஸ்டாலின் இருந்தா அதே அறையில் அப்பா மகன் 2 பேரும் அடைப்பதற்காக திட்டத்தை போட்டு வச்சிருந்தார். ஆனால் அது நடக்கல. ஜெயலலிதாவை பொறுத்தவரை நீங்க சங்கராச்சாரியார் ஜகத்துக்கே குரு. 3 பிரதமர்கள், 2 ஜனாதிபதியே சொல்லி கேட்கல. வெங்கட்ராம கரண்ட் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி சங்கர சர்மா, அப்போ மன்மோகன் சிங் பிரதமர், வாஜ்பாய் முன்னாள் பிரதமர், சந்திரசேகர் முன்னாள் பிரதமர். யார் பேச்சையும் கேட்கல. ஜெயலலிதா முடிவு செய்தால் முடிவுதான். அதே போலதான் கருணாநிதியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஜெயலலிதாவுடைய திட்டம். எந்த சமரசம் இல்லாமல் கருணாநிதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1 மாத காலம் அடைத்திருந்தால் கருணாநிதியுடைய கதையே வேற. ஆனா நீதிமன்றம் அவருக்கு உடனே பிணை கொடுத்துருச்சு. மூத்தவர், முதியவர் சிறையில் இருக்க முடியாதுன்னு. ஆனா ஜெயலலிதா 1 மாத காலம் பெருச்சாலி அவரும் ஒன்னா படுத்திருந்தாங்க. ஆனா அப்போ ஆதவர்ஜுனா சொன்னதுல பொய் இல்லைன்றீங்க? 100% உண்மை. ஆதவர்ஜுனாவே திமுகவுடைய அனுதாபியா தான் அந்த காலகட்டத்தில் இருந்தார். அதனால அவருக்கு இப்பதான் பாவ மன்னிப்பு வாங்கிட்டார். விஜய் கிட்ட போய் பாவ மன்னிப்பு வாங்கிட்டார். விஜய் பாதிரியார்ட்ட, விஜய் ஜோசப் பாதிரியார்ட்ட போய் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டார். அப்ப நடந்ததெல்லாம் பாவ மன்னிப்பு மட்டும் கொடுக்கல, ஒரு அதிகாரமும் சேர்த்துல கொடுத்திருக்காரு. அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்போ விஜய் வந்து அத்தனை ஆலோசனைகளும் இயக்குவது எல்லாமே இப்ப வந்து ஆதவர்ஜுனா தான். புஷி இல்ல. ஏன்னா ஆதவர்ஜுனா செய்கிற வேலையில 10% கூட புஷியால் செய்ய முடியாது. டெல்லி சோர்ஸாக இருந்தாலும் சரி, திமுக எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, 43 நேரம் ஒருமையில் பேசுவதாக இருந்தாலும் சரி, சவால் விடுவதாக இருந்தாலும் சரி, அத்தனை வேலைகளையும் ஒரு சேர செய்யக்கூடியவர் நீங்க மார்ட்டின் மருமகன் தான் செய்ய முடியும். மார்ட்டின் மேல 200 வழக்கு இந்தியா முழுக்க சிபிஐல நிறுவனம். எவ்வளவு பெரிய தகுதி, பெரிய தகுதி. 200 வழக்குகளை, கள்ளலாற்றி வழக்குல 200 வழக்குகளை சிபிஐ தேடிக்கொண்டே இருந்த பொழுதுதான் அதெல்லாம் காத்துல பறக்க விட்டு கொண்டு இருக்கிற மருமகன் எத்தனை சிபிஐ பார்ப்பாரு. கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.